ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரேயானோடைய ஐஷேடோ பேலட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு ஐஷேடோ மட்டும் கிடையாது. இந்த ஐஷேடோ பேலட்டில் நம்ம வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இது ரொம்ப கிராண்டியாக எப்படி சொல்கிறது, நம்ம மேரேஜ்க்கெலாம் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கெலாம் இது செட் ஆகாது. டெய்லி மேக்கப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3 in 1. நான் வந்து இதை வந்து 3 in 1 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய ரேட் பார்த்தோன்னா, இது வந்து என்னோடய ஷேடு வந்து நான் 02ல் வாங்கியிருந்தேன். ஏன் 02ல் வாங்கியிருந்தேன்னா, இதில் வந்து ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு அண்ட் ஐஷேடோ இது 3மே இருந்ததால் நான் 02ல் வாங்கியிருந்தேன். ஸ்ரேயானோட இது இதில் பார்த்தோன்னா நான் சென்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஹைலைட்டர். இந்த சைடில் இருக்கிறத வந்து பிங்க்கை வந்து நம்ம வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளிட்டரும் கொடுத்துருக்காங்க. நான் கிளிட்டர்ஸ் வந்து நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கிளிட்டர் வந்து எனக்கு தேவையில்லை. கிளிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஷேட்லாம் வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ இல்லை ஏதாவது சிம்பிளாக ஃபங்க்ஷன் போகும்போதோ ஒரு சிலருக்கு வந்து ஹெவி மேக்கப் பிடிக்காது. ஸோ அவங்களாம் வந்து இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்ளஷ்ஷாக வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்து பிங்க் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஐஷேடோஸ் வந்து பிங்க் அண்ட் அவங்களோட ஸ்கின் கலர் இது 2 தான் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஷேடு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேடெல்லாம் போட்டு காட்டுறேன். இது நல்லா பிக்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஐஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக போட்டு பிடிக்காது. நான்லாம் வந்து ரொம்ப டார்க்காகவே போட மாட்டேன். சும்மா லைட்டாக நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஓகே, நமக்கு இதுலேயே வந்து ஹைலைட்டர் இருக்கிறதால இது வந்து நான் வந்து 3 in 1 யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நம்மளோட சின்ன மேக்கப் கிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட ரேட் பார்த்தோன்னா வந்து வித்தின் 150 to 250 அந்த ரேஞ்சில் தான் வருது. இது வந்து வெறும் ஐஷேடோ பேலட் தான். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுற விதத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரைடல் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐஷேடோவும் யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே மேக்கப் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து சீக்கிரமாக வந்து ஸ்மஜ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நமக்கு லாங் லாஸ்டிங்கும் கொடுக்குது. நல்ல பிக்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல போட்ட உடனே வந்து நல்லா பிக்மெண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் போய்ட்டு அது நல்லா அட்டாச் ஆகிடுது. ஸோ அதனாலே இந்த பிராண்டை வாங்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் கிளிட்டர் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். பர்பிள் கலர் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பர்பிள் மட்டும் தான் ரொம்ப டார்க்கியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் பர்பிள் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பர்பிளை நம்ம லைட்டாக எடுத்தோம் வந்து நம்ம ஒரு விரலில் எடுத்து நல்லா லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு அது நல்ல ஒரு லுக்காக தான் கொடுக்குது. ஓகே, இப்போ ஹைலைட்டர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹைலைட்டர் போட்ட உடனே நமக்கு வந்து அந்த இடத்த வந்து எடுத்து காட்டும். அந்த இடத்துல நல்லா தெரியும் நமக்கு. நம்ம நோஸில், சீக்கில் இந்த இடத்துலலாம் நம்ம போட்டோம்னா, சீக் போன்லலாம் நம்ம மெயினாக போட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நல்லா எடுத்து காட்டும். மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைலைட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஷ்ஷும் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் 4 ஹைலைட்டர் இருக்குது. ஒயிட்டில் இருக்குது, சில்வரில் இருக்குது, கோல்டனில் இருக்குது, ப்ரௌனில் இருக்குது. இது 4த்தையுமே நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ணலாம். இது தனித்தனியாக தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இது 4த்தையுமே கூட நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.